ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒரு விசேஷமான நாள் ஒண்ணு உண்டு, தேவனுடைய வருகை. ஆமென். ஏசப்பா குழந்தை பாலகனா பிறந்து ஃபர்ஸ்ட் வருகை முடிஞ்சிருச்சு. சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். 33 வருஷம் அவர் வாழ்ந்தாரு. அவர் நமக்காக மரிச்சாரு, உயிர் தெழுந்தாரு. எல்லாம் பாஸ்ட்ல முடிஞ்சு போன விஷயங்கள். இதெல்லாம் நமக்கு முன்னா நடக்க போற ஒரு காரியம் என்னன்னா அவருடைய 2ஆம் வருகை. அதை குறித்த நமக்கு ஒரு கரிசனை உள்ளவர்களா இன்னைக்கு நம்ம இருக்கணும்னு ஏசப்பா ஆசைப்படுவாங்க. ஏன்னா நம்ம நம்மளோட வாழ்க்கையோட நோக்கமே அதுதான். அந்த வருகையில ஏசப்பாவோட நம்ம அந்த பரலோகத்துக்கு போகணும். அதுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் உலகத்துல. வேற என்ன லட்சியம் நமக்கு வேணும்? உலக பிரகாரமா நான் வாழ்க்கையில சாதிக்கணும், என்னோட ஃபியூச்சர் எதிர்காலம் இப்படி இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நான் இப்படிலாம் வாழ்க்கையை செஞ்சு எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இது எல்லாத்தோட மேலான ஒரு காரியம் என்ன? அவருடைய வருகை. அடுத்த நொடி ஏசப்போட வருகை இருந்தா நம்மளை அவர் கூட்டிட்டு போவாராம்.